ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியானமி சீரீஸான தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் சீசன் 1 எபிசோட் 4. இவ்வளவு போட்டிகளுக்கு அப்புறமா இத்தனை நாள் நீங்க ஆர்வலா எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த கிளைமேக்ஸ், அதாவது செமிஃபைனல் வந்துடுச்சு. இந்த செமிஃபைனல்ஸ்ல மொத்தமா 4 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. மீரா, யூ, டேவி ஹான், ஜின் மோரி, ஜெஹி பயோன். இவங்க 4 பேர்ல 2 பேர் தான் ஃபைனல்ஸ்க்கு போக போறாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் மீரா யூ விசஸ் டேவி ஹான் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஹான் கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன், ஏன்னா மூன்லைட் ஸ்பாட் டெக்னிக் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு சொல்லி மீரா சொல்றாங்க. ரொம்ப ஃபோர்ஸா அடிச்சிராத அப்படின்னு சொல்லி ஹான் கலாய்க்கிறான். ஃபைனல்ஸ்ல சண்டை போடுறதுக்காக ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். ஆனா அச்சோ, உங்க 2 பேர்ல ஒருத்தங்க கூட தானே நான் சண்டை போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மின்னல் வேகத்துல ஒரு கார் வருது. அதுக்குள்ள இருந்து ஒரு பணக்கார இறங்கி வந்து மீரா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. மீராயோட கசின் வந்துட்டு, ஹே நீ என்ன கலர் ட்ரெஸ் போட போற, வெட்டிங்க்கு எந்த கலர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. நான் ஒயிட் போட போறேன் மீரா சொல்லவோ, பிங்க் கலர் நல்லா இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி அவ காமிக்கிறா. எதனால எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி மீரா சொல்லவோ, ஹே நீ என்ன ஹாப்பியா இல்லாத மாதிரி இருக்க, ஜேமனை கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் தெரியுமா, ஸ்வாட் டெக்னிக்ல அவன் ரொம்பவும் சிறந்தவன், அது போக ஒரு பெரிய பிசினஸ் மேன், ஜப்பான்லயே டாப் மோஸ்டா இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நான் திரும்பவும் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றேன்னு நினைக்காத, நீ என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உன்னை பிடிக்குங்கிறதுனால தான் உன்னோட மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கை பத்தியே கத்துக்கிட்டேன். அது உண்மையிலேயே ஆசம். இவ்வளவு ஆசமான ஒரு ஸ்வாட் டெக்னிக் பத்தி யாருக்குமே தெரியல. ஆனா நீ கவலையே படாத, இந்த மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக் அழியாம நான் பாத்துக்கிட்டேன், இந்த உலகம் ஃபுல்லா அந்த டெக்னிக்கை நான் பரப்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் மீராவும் வந்துட்டு அவனை கல்யாணம் பண்றதுக்காக ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா. சின்ன வயசுல மீராவோட அப்பா இறந்தப்போ இந்த மாதிரியான ஒரு வேஸ்டான ஸ்வாட் டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணா இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்தவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க. ஹே மீரா கவலைப்படாத, உங்க அப்பா அதாவது என் அண்ணனோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. இந்த மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக் அழிஞ்சு போகாம நான் எல்லாருக்கும் பரப்புறேன் அப்படின்னு சொல்லி மீரா அப்பாவோட தம்பி வந்துட்டு அவளை கூட்டிட்டு போறான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை கத்து கொடுக்குறாங்கிற பேர்ல இவளோட சித்தப்பா தான் ரொம்ப அடி வாங்கிட்டு இருப்பாரு. ஹே இவருக்கு எதுவுமே தெரியல, இவர் ரொம்ப வீக்கா இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போயிருந்தாங்க. இந்த மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக் தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான் இதோட சக்சஸர். எங்க அப்பா என்னைய தான் செலக்ட் பண்ணிருக்காரு. இந்த டெக்னிக் அழியாம நான் தான் இதை உலகம் ஃபுல்லா பரப்பணும் அப்படின்னு சொல்லி மீரா முடிவெடுக்கிறா. மீரா ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு தான், அவளை கல்யாணம் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி அவ சித்தப்பா கேட்கவும், உங்க அண்ணனோட ஆசை என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கையோ அதோட சக்சஸரையும் இந்த உலகத்தோட ஒளிக்கு கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. இன்னும் 5 வருஷத்துல பாருங்க கராத்தே ஜூடோ மாதிரி இதையும் நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா அவ சித்தப்பாக்கு இது சரியா படல. டபுள் பர்கர் வாங்கவா இல்ல ஸ்பெஷல் பர்கர் வாங்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறங்கிற பேர்ல ஒரு பெரிய லைனையே வெயிட் பண்ண விட்டுட்டு இருக்கான். ஃபேமஸான அந்த சோன்ஜோ ஒரு ஸ்கூல் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிட போறாங்களா. இந்த பொண்ணு தானே அந்த மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ற பொண்ணு அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை வாங்கி பார்த்துட்டு, நீ கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவோ, ஏன் அட்ரஸ் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. ஹெட் குவார்டர்ஸ்ல வாங்கினா அதை விட்டு நீ என்ன செமிஃபைனல்ஸ்ல கலந்துக்கிட போறது இல்லையா, உலகம் ஃபுல்லா அந்த டெக்னிக்கை பரப்பணும்னு சொன்னியா, உன்னோட மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதை பரப்புறதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தையே பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்படின்னா நீ அவனை விருப்பப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வெளியே தள்ளி கதை அடிச்சிருந்தா. யார் அந்த பையன் அவ கசின் கேட்கவும், அவன் தேவையில்லாத பையன் தான் அப்படின்னு சொல்லி அவ சமாளிக்கிறா. நான் ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹான் சொல்லவோ, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, மீரா ரொம்ப ஆபத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் நிறைய பொண்ணுங்களை கடத்துற குரூப்பா இருந்தா அவளை போய் வேற இடத்துல வித்துட்டாம்னா, இல்லனா வீட்டு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்ல டார்ச்சர் டிவைஸ் வச்சு அவளை டார்ச்சர் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இத படத்துல தானே பார்த்தா அப்படின்னு சொல்லி ஹான் கேட்கறான். படத்துல வர சம்பவங்கள்லாம் உண்மையை வச்சு தான் எடுக்கிறாங்க, நீங்க தாத்தா சொல்லிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, நீ தேவையில்லாம அவ விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லி ஹான் சொல்றான். அவ எப்பவுமே சந்தோஷமா இருப்பா, ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே அவகிட்ட ஏதோ ஒரு விஷயம் தப்பா தெரியுது, இதுல ஏதோ ஒண்ணு எனக்கு சரியா படல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஒருவேளை நீ சொல்றது கரெக்டாவே இருந்தாலும் இது அவளோட வாழ்க்கை, அவளோட முடிவு, நம்ம தேவையில்லாம தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் போனை கட் பண்ணிருந்தான். இப்ப அவளுக்கு மேரேஜ் பண்றதுக்காக மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. மேரேஜ் கெட்டப்ல மேக்கப்லாம் போட்டோடனே மீராயோ சும்மா வேற லெவல்ல இருக்கா. நீ இப்பதான் பாக்க ரொம்ப அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ கசின் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அவ சித்தப்பா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. இத்தனை வருஷமா அந்த மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்காக அவளோட நிறைய சந்தோஷங்களை அவ இழந்திருப்பா. மத்த பொண்ணுங்க பண்ற எந்த ஒரு விஷயத்தையுமே அவ என்ஜாய் பண்ணிருக்க மாட்டா. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த மாப்பிள்ள கிட்ட போயிட்டு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியா ப்ளீஸ், ஃபர்ஸ்ட் நானுமே இதுக்கு ஒத்துக்கிட்டேன் தான், ஆனா இது எனக்கு சரியா படல, இத்தனை வருஷம் அவ இதுக்காக ஒன்னும் கஷ்டப்படல அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா சொல்லவோ, பரவாயில்ல சித்தப்பா இருக்கட்டும் விடுங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கை கண்டிப்பா உலக ஃபுல்லா பரப்புவலான்னு கேட்கப்போ, கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்காக தான் நான் உன்னை செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி மீரா சொல்லவும், உன் இஷ்டப்படி நீ என்ன எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவளோட சித்தப்பாக்கு அவ கசின்கோ இதுல விருப்பமே இல்ல, கல்யாணங்கிறது 2 மனசு ஒத்து போய் பண்ணணும், இப்படி பண்றது எனக்கு தப்பா தெரியுது அப்படின்னு சொல்லி அவ கசின் வருத்தப்பட்டு இருக்கா. எனக்கும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கான். இப்ப நடந்த எல்லாத்தையும் அந்த கசின் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓ இதுக்காக தான் அவ கல்யாணம் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை தடுக்கலான்னு உள்ள போனா, இன்விடேஷன் இல்லாத யாரையும் எங்களால உள்ள விட முடியாது சார்னு சொல்லவும், நான் அவ ஃப்ரெண்டு தான் சொல்றான், ஆனா இன்விடேஷன் கண்டிப்பா வேணும்னு சொல்லவும், சரி பிரச்சனை எதுவும் வேண்டாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புற மாதிரி போயிட்டு இவனுங்களை அப்படியே ஓடி வந்து தாண்டிடலான்னு பாக்குறான். ஆனா அவனுங்க நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்து போட்டுட்டு மரியாதையா போயிருங்க, இல்ல சொல்ற விதமா சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறானுங்க. ஆக்சுவலி அந்த மாப்பிள்ள நம்ம மீராவை கல்யாணம் பண்றதுக்கு காரணமே போன எபிசோட்ல நமக்கு சில காட் பிலீவர்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஹோலி
போலீஸ் பாடியோ அதோட சக்சஸரையோ கொண்டு வா, அதுதான் நம்ம கடவுள் கிட்ட போறதுக்கான கீ அப்படின்னு சொல்லி அந்த குரூப்போட லீடர் சொல்லியிருப்பான். அந்த ஸ்வாடோட சக்சஸர் மீரா தான். சோ அந்த ஸ்வாடுக்காக மீராக்காகவும் தான் அவன் இந்த கல்யாணத்தையே பண்றான். அடைச்சா நான் என்னோட டைக்வாண்டோ டெக்னிக்கை இவங்க மேல யூஸ் பண்ண கூடாது, என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ தடுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா டேவிகான் அந்த இடத்துக்கு வந்து இதை நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருக்காங்க. ஐயோ என்னால கதவை ஓபன் பண்ண முடியல அப்படின்னு அந்த கசின் ட்ரை பண்ணிட்டு இருக்கவோ இவனுங்க சும்மா மாசா ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. அத்துமாரி நீங்க 2 பேரும் இப்போ உள்ள நுழைஞ்சா என்னோட செக்யூரிட்டிஸ் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு நம்ம பேசிட்டு வெளியே பார்த்தா அடைச்சா உதவாக்குற செக்யூரிட்டிஸ் நீங்க தான் அவங்களை அடிச்சு போட்டீங்களான்னு கேட்கவும் நாங்க ஜஸ்ட் அவங்களை தள்ளி தான் விட்டோம், கீழே விழுந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை நானே பாத்துக்கிட்டேன்னு சொல்லி அவன் ஸ்குவாட் எடுத்து அட்டாக் பண்ண வரவும் ஆனா அவனோட கையாலேயே அதை தடுத்துட்டு மோரி நீ போய் அவகிட்ட பேசி இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறான். நான் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்ததா எனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் நீ செமிஃபைனல்ஸ்ல கலந்துக்கிட போறது இல்லையா, அப்படின்னா இத்தனை வருஷமா நீ கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இவன் ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணப்ப கூட ஒரு ஸ்ட்ராங்கானவன் கிட்ட தான் நான் இந்த ஸ்வாட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை ரிஜெக்ட் பண்ணிருப்பா. மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்பவும் வீக்கானவங்களா அடுத்தவங்களை நம்பிதான் இருப்பாங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் என்னோட கனவுகளை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறா. மத்தவங்களோட உதவியை எதிர்பார்த்து தானே நீ இதை பரப்பணும்னு நினைக்கிறா, அப்ப நீ இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவோம். அவ சித்தப்பா குறுக்கால வந்து அடிய வாங்கிக்கிட்டு மீரா என் அண்ணன் உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா அவர் இதை ஆசைப்பட்டிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லவும் ஆமா நீ பண்றது கரெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லி அவ கசினோ அழ ஆரம்பிக்கிறா. உனக்கு பிடிச்சதை நீ பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கை நீ டெவலப் பண்றனா உன்னோட கையில தான் உன்னோட ஃபியூச்சர் இருக்குன்னு அர்த்தம், அதை எப்பவும் மறந்துடாத அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. அதை யோசிச்சு பார்த்துட்டு அவ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவ அழுதுட்டு என்ன மன்னிச்சிருங்க, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல, இந்த மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கை என்னோட சொந்த முயற்சியில நான் அழியாம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் உடனே அந்த மாப்பிள்ள வில்லத்தனமா சிரிச்சுட்டு உண்மையிலேயே நீ ஒரு முட்டாள் தான் அப்படின்னு சொல்றான். இவன் உடம்புக்குள்ள இருந்து பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வருது. இது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி ஹான் யோசிக்கிறான். அந்த பில்டிங் இடிஞ்சு விழ ஆரம்பிக்கவோ எல்லாரும் இப்ப வெளியே ஓடிட்டு இருக்காங்க. ஸ்வாட வச்சு மீராவோட வயிற்றுலயே அவன் வெட்டிடுறான். ஆனா அவ கொஞ்சம் கூட அசராம அசால்ட்டா அந்த இடத்துல நின்னுட்டு அவளோட மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரே அட்டாக்ல அவனை தோக்கடிச்சிருந்தா. இப்ப அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்ததுனால போலீஸ் ஃபயர் இன்ஜின்லாம் அந்த இடத்துக்கு வந்துருது. கைஸ் அது வந்து அப்படின்னு சொல்லி அவ தயங்கவும் உன்னை நாங்க காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ், அதை தானே சொல்ல வர நம்ம ஹீரோ கேட்கவோ உங்களை நான் காப்பாத்தவே வர சொல்லலையே அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. நம்ம வெட்டிங்க்கு இந்த ஸ்வாட நான் கிஃப்டா எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவளோட ஸ்வாட அவன் கொண்டு போயிருந்தான். பரவாயில்ல போகட்டும் விடு, எங்க அப்பாவோட அந்த ஸ்வாட் டெக்னிக் எனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. மீராவோட ஃபேமிலி இதை பார்த்துட்டு ரொம்பவும் ஹாப்பியா ஆகுறாங்க. அந்த மாப்பிள்ள வந்து மீராவோட வயித்துல ஸ்வாட வச்சு வெட்டி இருப்பான். ஆனா அவளுக்கு கட்டு போட்டதுனால இப்போ ஓரளவுக்கு அவ பரவாயில்ல, இப்போ அவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. இப்ப நைட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா டாக்டர் அவருக்கு பல்சே இல்ல, அவர் இறந்து போயிட்டாருன்னு நினைக்கிற, காப்பாத்துறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் அவசரமா நடந்துட்டு இருக்காங்க. அவனோட ஃப்ரெண்டுக்காக தான் இத்தனை நாளா டேவிகான் சண்டை போட்டுட்டு இருக்கான். வேலை பார்க்குற இடத்துல யாராச்சும் வந்து கலாச்சா ஹான் எப்பவோ பொறுமையா தான் இருப்பான். உடம்பு சரியில்லாத அவன் ஃப்ரெண்டை பத்தி கலாய்க்கவும் அவன் ஃப்ரெண்டுக்கு அப்படி ஆனது நினைச்சு ஆல்ரெடி அவன் டென்ஷன்ல இருக்கான். அவங்க எல்லாரையுமே ரத்தம் வர லெவலுக்கு அவன் அடிச்சு போட்டுருதான். அச்சோ போச்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வர இன்னைக்கு செமிஃபைனல், நான் என்னடா இவ்வளவு லேட்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு கதவை திறந்தா மீராவோட வயித்துல நேத்து அவன் ஸ்வாடால வெட்டியிருப்பான். அவளுக்கு அந்த இடத்துல அடிபட்டு இருக்குன்னு தெரிஞ்சு அதே இடத்துலயே ஹான் வந்துட்டு அட்டாக் பண்றான். திரும்ப அவளுக்கு அடிபட்ட அந்த இடத்துலயே அவன் அட்டாக் பண்றான். போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ரெஃப்ரி வந்து அவனை தடுத்துட்டு மீராயோ நாக் அவுட் ஆயிட்டாங்க, நீங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. கத்தியால குத்துன இடத்துலயே திரும்ப அவன் அடிச்சதுனால அவளுக்கு ரொம்பவும் பிளட் லாஸ் ஆகுது. நம்ம ஹீரோ ஹானையே பார்த்துட்டு இருக்கான். ஹான் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நம்ம ஃபைனல்ஸ்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமேல மட்டும் எப்பவுமே சில விஷயங்கள் கொஞ்சம் ட்விஸ்டா தான் வச்சிருப்பாங்க. அது இன்டைரக்டான ஒரு மெசேஜா இருக்கும். மேபி ஹான் வந்துட்டு மீராவோட ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவனா இருக்கலாம். ஆனா மீரா இத்தனை நாள் அவங்க அப்பாவோட ஸ்வாட வச்சு மட்டும் தான் ஃபைட் பண்ணிருப்பா. அவ போட்ட எல்லா ஃபைட்லயுமே அவ ஜெயிச்சிருப்பா, ஒரு ஃபைட்ல கூட தோத்துருக்க மாட்டா. ஃபர்ஸ்ட் டைம் அந்த செமிஃபைனல்ஸ்ல ஹான் கூட சண்டை போடும்போது மட்டும்தான் அவங்க அப்பாவோட அந்த ஸ்வாட் இல்லாம அவ சண்டை போட்டிருப்பா. மேபி அவ தோத்து போனதுக்கு இது கூட ஒரு ரீசனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா நமக்கு வந்து இதுல ஒரு மெசேஜ் வச்சிருக்காங்க. ஹானோட ஃப்ரெண்ட் உயிரோட இருக்கானா இல்லையா, அவனுக்காக தான் அவன் இத்தனை நாள் சண்டை போட்டா, என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.